ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்னை தமிழை முதற்கண் வணங்கி நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு திருவருட்பிரகாச வள்ளலாரின் ஜீவகாருண்ய கோட்பாடு. அதாவது புலால் மறுத்தலே ஜீவகாருண்யத்தினுடைய மிக முக்கிய பண்பாகும். பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் இது தெரிந்த கதையாகத்தான் இருக்க முடியும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கதை என்று சொல்ல முடியாது. ஆங்கில இலக்கிய மேதை பெர்னார்ட் ஷா அவர்கள் நாம் அனைவரும் அறிந்த ஒருவர்தான். அவர் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது மருத்துவர்கள் கூறினார்களாம் அவரை கோழி சாறு சாப்பிடும்படி. அதற்கு பெர்னார்ட் ஷா சிரித்துக்கொண்டே சொன்னாராம், சாப்பிட்டும் சாகத்தான் போகிறேன், என்னுடைய மிச்ச நாட்களை அந்த கோழி குஞ்சுகளாவது வாழட்டுமே என்று. ஆக இங்கு அவரினுடைய அறிவின் ஆழத்தையும் அவரினுடைய பரிவு நிலையும் நமக்கு புலப்படுகிறது. ஆக மாடும் யானையும் சைவம் தான். அவை எவ்வளவு கடுமையாக உழைக்கின்றன, மனிதர்களுக்கு உதவி புரிகின்றன. அப்படிப்பட்ட யானையே சிங்கமானது வீழ்த்தி விடுகிறது. அப்படி பார்த்தால் சிங்கம் தானே வலிமையானது என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் சிங்கத்தின் வலிமை யானையை வீழ்த்தத்தான் உதவியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அசைவு பலம் என்பது அழிவு பலம், சைவ பலம் என்பது ஆக்க பலம். புலால் மறுத்தல் தான் ஜீவகாருண்யத்தினுடைய மிக முக்கிய பண்பாகும். ஆக ஜீவகாருண்யம் என்பது உயிர்களின் மீது அன்பு செலுத்துவது. வெறும் அன்பு செலுத்தினால் மட்டும் போதுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. சிரமப்படும் உயிர்களுக்கு நாம் உதவி புரிதல் வேண்டும். பசியால் வாடும் மக்களுக்கு உணவளிக்க வேண்டும். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசி மாற்றுவார் ஆற்றலின் பெண் என்பது திருக்குறள். வள்ளுவ பெருமான் கூறுகிறார், உணவளிப்பவன் தவம் மேற்கொள்பவனை விட சிறந்தவன் என்று. இந்த குறளுக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர், வாழ்பவர், இன்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் நம்முடைய திருவருட்பிரகாச வள்ளலாரை தவிர வேறு யாருமே கிடையாது. ஆக ஜீவகாருண்யம் தான் மோட்ச வீட்டின் திறவுகோல் என்கிறார். காரணம், பசித்த வயிறுக்கு உணவளித்தவன் கடவுளுக்கு மேலானவன் என்று குறிப்பிடுகிறார். யாராக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும் முதலில் அவனுடைய வயிற்று பசியை நாம் போக்க வேண்டும். ஏன், உயர்ந்தோர் தாழ்ந்தோர் அனைவருக்கும் பசி ஒன்றுதானே. பசி வந்துட பத்தும் பறக்கும் என்பார்கள். அவ்வளவு ஏன், மணிமேகலை காப்பியத்தில் மணிப்பல்லவ தீவில் காயச்சொண்டிகே என்ற கடல் தேவதை உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது மணிமேகலை அல்ல குறையாத அமுதம் வழங்கக்கூடிய அட்சய பாத்திரத்தை அல்லவாள் கேட்பாள். ஏன், அமுதமாகிய உணவு கிடைக்க பெற்றால் தான் மக்கள் அனைவரும் நீடோடி வாழ முடியும் என்பதால் தான். ஆக கால் வயிற்று கஞ்சிக்கு கூட அவதிப்பட்ட மக்களின் பசியை போக்கத்தான் வள்ளலார் அவர்கள் தர்மசாலையை நிறுவினார். பெரியார்களே, நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். இன்று அறிவியலுடைய வளர்ச்சி எங்கோ சென்று கொண்டிருக்கிறது. இன்று நிறைய மக்கள் கை நிறைய பொன் பொருட்கள் வைத்துக் கொண்டு வீட்டில் உள்ள பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உணவளிக்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியே புரட்டுகிறார்கள். ஆனால் வள்ளலார் அவர்கள் அறிவியல் வளர்ச்சி அடையாத அவருடைய காலத்தில், பணப்புழக்கம் இல்லாத அவருடைய காலத்தில் பிறர் உயிரையும் தம் உயிர் என கருதி, பிறர் பசியையும் தம் பசி என கருதி ஜீவகாருண்யத்தை நிலைநாட்டுவதற்கென்று உயிர்களினுடைய பசியை போக்குவதற்காக தனி ஒரு மனிதனாய் நின்று தர்மசாலையை நிறுவினார் என்று சொன்னால் எத்துணை பெரிய கொள்கைகள் அவர் நெஞ்சிலே ஏந்தி இருக்கக்கூடும். வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலார் மக்களை கண்டு என்ன பாடுபட்டு இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமா, சிலர் காலம் முழுவதும் கடுமையாக உழைப்பர், கால் வயிற்று கஞ்சுக்கு கூட அவதிப்படுபவர். அவர்களுக்குத்தான் அன்பு செலுத்த வேண்டும். அவர்களினுடைய பசியை போக்கத்தான் வள்ளலார் அவர்கள் தர்மசாலையை நிறுவினார். அது மட்டுமா, ஜீவகாருண்யம் என்பது அன்பினுடைய வெளிப்பாடு. ஜீவகாருண்யம் என்பது சன்மார்க்க நெறி என்று குறிப்பிடுகிறார். மேலும் அவர் குறிப்பிடுவதிலே எனக்கு மிகவும் பிடித்தது, முதலில் நீ உன் ஜீவனை ரட்சிக்கும் வழியை பார், முதலில் நீ உன் ஜீவனை ரட்சிக்கும் வழியை பார். அப்படி நீ ஞானம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அந்த ஞானத்தை வைத்து நீ இந்த உலகிற்கு உதவு. அதுதான் உண்மையான ஜீவகாருண்யம் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமா, இன்று சிலர் கேட்கிறார்கள், வெறும் சாப்பாடு போட்டால் மட்டும் போதுமா, அதுதான் உண்மையான ஜீவகாருண்யமா என்று. நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். சாப்பாடு போடுவதுதான் ஜீவகாருண்யம் என்று நினைத்தால் வள்ளல் பெருமான் தர்மசாலையோடு நிறுத்தி இருக்க வேண்டும். அவர் நமக்கு சத்திய ஞான சபையை தந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக பக்தி இல்லாத பாமரர்களிடம் பக்தியையும் ஞானத்தையும் கொண்டு போய் சேர்ப்பது ஜீவகாருண்யம். பசித்த உயிர்களுக்கு உணவளிப்பது ஜீவகாருண்யம். அனைத்து உயிர்களின் மீது அன்பு செலுத்துவது ஜீவகாருண்யம். நல் வழியில் நடக்க விரும்பும் நன்மார்களுக்கு நல்ல வழியை காட்டுவது ஜீவகாருண்யம்.
கோழைத்தனமுடைய மக்களின் மனதில் தைரியத்தை வளர்ப்பது ஜீவகாருண்யம். எந்த உயிருக்கும் ஊறு செய்யாதிருப்பது ஜீவகாருண்யம். நிறைவாக நல்லாவின் பால் முழுதும் கஞ்சிக்கில்லை, நறும் பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்திற்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை, பல்லாகும் கனி முழுதும் மரத்துக்கில்லை, பல் நரம்பின் இசை முழுதும் யாழுக்கில்லை. இவையாவும் பிறருக்குதவ காணுகின்ற தம்முடைய வாழ்வும் பிறருக்கு உதவ வேண்டும் வேண்டும் என்று எண்ணி செயல்படுவதும் ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.